ஹேமை உறவுகளே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வசன சீரியலை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, செம்ம வயிற்று பசியில வந்துட்டு அந்த வயிறு வலியோட போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொட்டிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் தூங்கின நேரமா பார்த்து இவன் அந்த வீட்டை திறந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவன் நல்ல கிச்சன்ல போயிட்டு அந்த ரொட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பானா, அப்போன்னு பார்த்து ஒரு கிளாஸ் கீழே விழுந்துரும். உடனே அந்த வீட்டுக்காரர் வந்துட்டு இவனை வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு திருடன்ட்டு ஓடி வருவாரு. அவரை ஒரு தள்ளி விட்டுட்டு இவனுமே ஓடிடுறான். ஓடுற நேரத்துல இவர் கீழே விழுந்திருப்பாரு இல்லையா, அவர் உடனே வந்துட்டு அங்கேயே விழுந்துடுறாரு. உடனே வெளியில போயிட்டு அந்த இதை வந்து அங்கன வச்சு ஒரு ரோட்ல சாப்பிட்டுட்டு அழுதுகிட்டே வந்துட்டு படுத்தும் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே நல்ல ஜாங்கிரி எல்லாம் வச்சு ஏதாவது ஆனந்தியோட வீட்டுக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து மண்டபம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த நல்ல காரியத்துக்காக வந்திருக்காங்க. அந்த மண்டபத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து வீடு அது இதுன்னு எல்லாமே நாங்கள் வந்து தனியாக செட் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இவளை வந்து ஒரு கோவிலுக்குமே கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. கோவிலுக்குமே ஒரு வழியா எல்லாருமே சந்தோஷமா போயிடுறாங்க. கோவிலுக்கு போனோடனே அங்கே வந்துட்டு சிவும் ஆனந்தியும் வந்துட்டு தனியாக வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ உடனே அங்கே வந்து ஒரு வளையல் கடை இருக்குமா, அதை பார்க்குற ஆனந்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனந்தி போயிட்டு அந்த வளையல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நிற்பா. அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கன்றவா. உடனே சிவ் வந்துட்டு நான் வாங்கி தரேன் வளையல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, வளையலெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அவளுக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தியுமே வந்துட்டு ஒரு பெட் கட்டுவாளா. உடனே இவனுமே தேடி நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு நல்லா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கரெக்டான கிரீன் கலரை வந்து எடுத்துருவா. கிரீன் கலர் எடுத்தோன்னா இது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிக்கும்னோடனே இவன் உடனே வந்துட்டு அந்த கிரீன் கலர் எடுத்து வச்சுட்டு அவளையுமே பார்த்துட்டு இது உனக்கு பிடிச்ச கலர் தானே அப்படின்னு சொன்னோன்னா, அதுதான் இன்னும் கேட்குற ஷிவ், இந்த கலர் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோன்னா, நான் வந்துட்டு நான் 1 வாரம் ரசிச்சுட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆனந்தி அப்படின்னு சொன்னோன்னா, ஆனந்தி அப்படியே ரொம்ப சந்தோஷமா கையை தானாவே நீட்டிடுறா. உடனே இவனுமே வந்துட்டு அப்படி 2 வலையெல்லாம் போட்டுட்டு இருக்கான். இவன் ரொம்ப சந்தோஷமா அப்படி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி போட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்துட்டு அவனோட அம்மா அப்பா தாத்தா எல்லாரும் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்தா வத்தக்காரி வரவும் சிவும் பயந்துருவான், அவளும் பயந்துருவாங்களா. 2 பேரும் சட்டுன்னு வலையிலெல்லாம் கீழே போட்டு உடச்சிருவாங்க. உடனே அவங்க அத்தைக்கு ஒன்றுமே புரியாது. நம்மளை பார்த்தோன்னே ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. என்னன்னா அந்த ஒரு ஆளை வந்து இவன் தள்ளி விட்டுட்டு போய் சாப்பாடு திருடுனான் இல்லையா, அப்போ வந்து அந்த ஊரில் உள்ளவங்கலாம் பஞ்சாயத்தை கூட்டி என் புருஷனுக்கு வந்து இவனால தான் இப்போ மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான், அதனால வந்து இவனுக்கு தண்டனையா இவன் தான் எனக்கு வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்கணும்னா இவனுமே சொல்லிடுவான், நான் வந்து அவங்களுக்கு மகனாக இருந்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிடுவேன், இந்த வில்லேஜோட சீஃப் ஆனந்தி தானே, ஆனந்தி நீயே சொல்லிடு, நான் வந்து மகனுக்கு மகனா காலத்தை 2 மடங்கா நான் வந்து ஒரு தாய்க்கு கொடுக்குற மாதிரி நான் கொடுத்து பார்த்துப்பேன், ஆனந்தி நீயே சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஒன்றுமே ஓட மாட்டுக்கு. அப்புறம் உடனே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறா, யாரும் சண்டைக்கு போகாதீங்க, அவன் தான் சொல்லிட்டான்ல கண்டிப்பாக அவன் நிறைவேற்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்தமே 2 பேர் கிளம்புறாங்க. இவன் செம்மையா வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இது என்ன நான் வந்து சும்மா பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிங்களா, இது வந்து நான் பிளானோட தான் பண்ணிட்டு இருக்கேன், இது வச்சு தான் உங்களுடைய எல்லாருடைய ஆட்டத்தையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் நல்ல வில்லத்தனமாக சிரிச்சிட்டு ஒரு நாக்கில் இவன் வந்துட்டு அந்த பொண்ணோட அதாவது அந்த பொம்பளையோட வீட்டுக்கு தான் போகிறான். அடிபட்டுச்சுல அந்த வீட்டுக்கு. அந்த பொம்பளை என்ன பண்ணிடுறான்னா ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் இவனை தங்க வச்சுடுறா. அந்த இடத்துல இவனோ செம்ம கோவத்தில் பார்த்துட்டு இருக்கான். பொறுங்கடி, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமை திரும்பி பார்ப்பா. ரொம்ப பாலடைஞ்சு போய் இருக்கும். உடனே அந்த ரூமுக்குள்ள உட்காந்துட்டு அப்படி வந்து ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்தடுத்து என்னென்ன பிளான் பண்ணணும், அடுத்தடுத்து எப்படிலாம் அந்த வீட்டுக்குள்ள போக பார்க்கணும், எப்படிலாம் ஆனந்தியும் ஷிப்பையும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் நல்லா பிளான் போட்டுட்டு உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா இப்போ வந்து குடும்பத்தோடைய மனசுலையும் ஊருக்காரங்களோட மனசுலையும் நல்ல இடம் பிடிக்கணும், அது முக்கியமா நம்மளோட ஆனந்தி மனசுல அப்படின்ற மாதிரி இவன் செம்ம வில்லத்தனமா உட்காந்துட்டு இருப்பான். உடனே இவங்க 2 பேரும் அதாவது ஷிவ் வந்துட்டு ஆனந்தியை வந்து வீட்டுக்கு பார்க்க வந்திருப்பான் சும்மா காட்டியும். 2 பேரும் சும்மா வெளியில உட்காந்து ஊஞ்சல்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே நேற்று வந்து வலையில ஏன் இப்படி தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னா, அவங்க அத்தை பார்த்துட்டாங்க அதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நானும் பயந்துட்டேன் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டி வந்து புறாவுக்கு வந்து தீனி போடலான்னு பார்ப்பாங்க ஜன்னல் வழியா. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னன்னா அங்கே ஜக்குவும் ஆனந்தியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாத்தாடி இவங்க என்ன வந்து இவங்கிட்ட உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது நம்மளுடைய சிவும் ஆனந்தியும் தான். பார்த்துட்டு பாட்டிக்கு ஒன்றுமே ஓடமாட்டிக்கு, கடவுளே குடும்பத்துக்குள்ள தயவு செய்து கொலைப்படி உண்டாக்கிறாது, அந்த நாயை இருக்கு இவ பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி நீ எனக்கு காட்டுற, அவன் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது, இவளுடைய வாழ்க்கையில் திரும்ப வந்துடவே கூடாது, தயவு செய்து என்னுடைய மனசில் அவனை பற்றின நினப்பு எல்லாத்தையும் போக வச்சிரு கடவுளே, இந்த 2 பேரும் தான் எனக்கு இப்போ பேரனும் பேத்தியும் அப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே இவன் சரி வா நம்ம வெளியில் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு இவன்
ஜீப்ல போய்கிட்டு இருப்பானா. அப்ப உடனே நம்ம ஆனந்தியுமே ரொம்ப சந்தோஷமா தான் இவ கூட போய்கிட்டு இருப்பா. அப்ப உடனே தற்செயலா அந்த பக்கம் திரும்பி பார்ப்பா. அங்க பார்த்தா நம்மளுடைய ஜக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே ஜக்குவுமே அப்படி வேலை பார்த்துட்டே இவளை வந்து இப்படி பார்ப்பான். ஆனந்தி வந்து போய்கிட்டு இருப்பான். உடனே இவன் எந்திரிச்சு நிக்கிறது வந்து கார் கண்ணாடியில தெரியும். அதை யார் பார்ப்பானா, நம்ம சிவ் பார்ப்பான். பார்த்துட்டு ஆனந்தி பார்க்கலாம் இருப்பான். ஆனந்தி அதை கண்டுக்காத மாதிரி இருப்பான். அப்பதான் சிவுக்கு திரும்ப உயிரே வரும். இவன் படப்படப்படன்னு அங்கிருந்து ஓடி வந்து செம்ம டென்ஷன். ஆனந்தி முன்னால் இப்படி வேலைக்கார மாதிரி இருக்கோம்னு சொல்லிட்டு கோவத்தோட நின்றுட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து இவனுக்கு தம்பி, அதாவது நம்மளோட சின்ன அத்தை இருக்காங்களா, அவனுடைய தம்பி, அதாவது அவங்க பையன் வந்து இவனுக்கு தம்பி தானே. அவன் வந்தோடனே வாடா தங்கமே அப்படின்னு சொன்னோன்னே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு, என்ன நீங்க வீட்டுக்கு வாங்கின, நீ இல்லாம எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது, எனக்கு நீ விளையாடு ஜாமெல்லாம் வாங்கி தரவில்லை, நீ இல்லாம எனக்கு எவ்வளவு போர் அடிக்க தெரியுமா, நம்ம கிரிக்கெட்லாம் விளையாடுவோமே சொன்னோன்னே இவனுமே நான் வருவேன்டா, சீக்கிரமா வருவேன், நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவனையுமே அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு நல்ல வில்லத்தனமா அதான் தம்பி போறேன் இந்த வீட்டுக்குள்ள, அதுக்கு பொறியே நீதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் வில்லத்தனமா. இங்க நம்மளோட சிவும் ஆனந்தியும் கார்ல வந்து திரும்பியும் அதே வழியில ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து காருக்கு முன்னால வந்து விழுந்துடுறாங்க. இவனும் அடிச்சு தூக்கி போட்டுறான். அது யாருன்னு பார்த்தா செம்மையா புரண்டு போய் விழுந்துடுறாங்க. உடனே ஆனந்தியும் சிவும் படப்படான்னு ஓடி போய் யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஜக்கு தான் அந்த இடத்துல வந்து கடந்திருப்பான். அவன் வேணும்னே வந்திருப்பான் தான் எனக்குமே தோணுது. உடனே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தலைஞ்சு போய் கிடப்பானா. உடனே இவளும் ஜக்கு ஜக்கு உனக்கு என்னாச்சு ஜக்கு, எந்திரி ஜக்கு, என்ன ஜக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி இவன் அழுதுருவா. உடனே நம்ம சிவுக்கு அப்படி வயிறு எரியுது, இவன் என்ன மண்டபத்துக்கு வரா அப்படின்ற மாதிரி. உடனே இவன் எதுக்கு இப்படி கவலைப்படுறா அப்படின்ற மாதிரி ஆனந்தி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனந்தி கத்துனவுடனே இவளுமே வந்துட்டு அப்படி கண்ணமா கண்ணையும் திறந்துடுறான். உடனே ஆனந்தி நான் எங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி நடிக்கான். உடனே வந்துட்டு ஆனந்தியும் சிவங்க அக்கா சாரி நான் தான் தெரியாம உனக்கு மேலே இடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, இல்லை சார் இருக்கட்டும், நான் தான் சார் ஒழுங்கா நடந்து வரல, நான் தான் போதமே இல்லாமல் நடக்கிறேன்னொடனே அப்படி ஒரு மாதிரி பாவமா அப்படி பேசினோடனே உடனே சிவும் வந்துட்டு சரி எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவோம். இவன் நல்ல சாக்கில் ஆனந்தி மேலே கையை வைக்கான். கையை வச்சோம் நம்ம சிவுக்கு அப்படி டென்ஷன் ஆகுது, பிபி ஏறுது, வயிறு எரிஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு அதெல்லாம் புரியல. உடனே அவனை ஒரு வழியா எழுப்பி டாக்ஸில அந்த ஜீப்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எங்க கூட்டு போறாங்க, இவங்களோட ஆஃபீஸ்க்கு கூட்டு போறாங்க. ஆஃபீஸ்க்கு கூட்டு போய் தண்ணிலாம் கொடுத்துட்டு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னை காப்பாத்துனதுக்கு, நான் தான் சார் தெரியாம வந்துட்டு எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல பிஏ வந்துட்டு சார் கார் ரெடி ஆகிட்டு வர சொல்லுங்க அவரை அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறான். அதனால இவனுமே வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் சார், போறதுக்கு முன்னால கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருவான். இவனுமே வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ரெண்டு கல்யாணம் நடக்குதுல அதுக்காக இவன் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றானா. இவன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த இடத்துல இவனுமே வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். உடனே இவன் கீழே விழுந்ததை நம்ம ஆனந்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா ஸ்கூல்ல போய். நம்ம சிவுக்கோ நம்ம ஆனந்தி மேல நம்ம பொண்டாட்டியா போறவங்க மேல இவன் கைப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி இவனுக்கு யோசனை. நம்ம ஜக்குக்கோ இந்த ரெண்டுங்க இருக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிட்டே இனி எப்படி ஆனந்தி கூட சேர, ஆனந்தி இடனாடா இவன் கூட கார்ல சுத்துறாளேன்ட்டு இவனுக்கு யோசனை. ஆளுக்கு 3 பேரும் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, நம்ம ஆனந்தி மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு போய் கோவில் கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்கவும் சாமி கும்பிட்ற இடத்துல நம்மளோட சிவுமே பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் திரும்பி பார்க்க நீங்க எங்க அப்படின்னோடனே இல்லை மனசு சரியில்லை எனக்கும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, சரி வா கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் கோவில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு அங்கே போய் கொஞ்சம் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு சும்மா அப்படி பேசிட்டு இருக்காங்க. 2வது நாள் இந்த சின்ன பையன் என்ன பண்றான், தம்பிக்காரன் இவனுக்காக வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போகாம இவனுக்கு இருந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்து சப்பாத்திலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் இவன் வந்து பாசமா வாங்குறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ள எப்படா நுழையலான்றதுக்கு பக்கா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அந்த இடத்துல என்ன பண்றான், மூஞ்சி கை காலெல்லாம் சேர தடவிட்டு இந்த வழியா தான் எல்லாரும் வருவாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து கரெக்டாக பாட்டியும் வருவாங்களா, இவன் உடனே அப்படியே ஒத்த கண்ணால பார்த்துக்கிட்டு ரொம்ப அப்பந்தான் மும்பரமா வேலை பார்க்குற மாதிரி இப்படி சைடு கண்ணால பார்ப்பான். நம்ம பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பிள்ளை என்னடா இவ்வளோ கஷ்டப்படுதுன்ட்டு. சரி ரைட்டு அவன் பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுவாங்க. உடனே கிளம்பிடுவாங்க. இவன் உடனே அதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஒர்க் அவுட் ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ராத்திரி ஆனாலும் சிவு வழக்கம் போல வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு பார்த்தா வீடு வந்து பூட்டு போட்டுட்டு இருக்கும். உடனே இவன் வந்து இவங்கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீ வச்சு திறந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்ப்பான். வீடே பெருசோட போய் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். என்னம்மா எங்க போனீங்க அப்படின்னா, இல்லப்பா அளவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கதாண்டா நாங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம், ஆனந்திட்ட சொல்லியிருக்கேன் சாப்பாடு கொண்டு வருவா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்னு சொன்னோன்னா இவனுமே சரிம்மான்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க பாட்டியுமே வந்துட்டு சீக்கிரம் சாப்பாடு ரெடி ஆயிட்டா, சரி ஆனந்தி நீ போய் கொடுக்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கிளப்பி விட்டுருவா ட்ரெஸ் மாத்துறதுக்கு. உடனே இவளுமே வந்துட்டு காலிங் பெல்ல தள்ளிட்டு இருப்பா. இவன் அன்னைக்கு தான் வந்துட்டு அப்போன்னு தான் பார்த்து நல்லா குளிச்சுட்டு
குளிச்சிட்டு இருப்பான். குளிச்சுட்டு அரைக்குறையாக குளிச்சுட்டு படப்படன்னு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நினச்சி வந்து கதவை திறந்து பார்ப்பான். அங்கே கதவை திறந்து பார்க்குற இடத்துல யார் இருப்பானா நம்ம ஆனந்த் தான் நின்றுட்டு இருப்பா. அப்படி சிரிச்சிட்டே நின்றுட்டு இருப்பா. உடனே இவன் இப்படி அந்த உலகத்தில் நிற்கவும் உடனே நான் வீட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பா. இல்லை இரு நான் ஒழுங்கு அந்த துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு நிமிஷம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே க்ளீனாக இது பண்ணிட்டு நிற்பான். உடனே கொஞ்ச நேரம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் எங்களுக்கு திரும்புங்களேன் அப்படின்னு பார்ப்பா. உடனே என்னாச்சு அப்படிமா, நில்லுங்க ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக அந்த காது கிட்ட வரைக்கும் போய் காது பின்னால் உள்ள சோப்பு இவ்வளோத்தையும் எடுத்து இப்படி காட்டுவா. உடனே அவனுக்கு அப்படியே வெக்கமாயிடும். உடனே சட்டுன்னு அந்த கையால் அப்படி வந்து இது பண்ணிட்டு இரு நான் ஒழுங்கு குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னா ஆனந்திக்கு சரியான சிரிப்பாக இருக்கும். உடனே வா நீ வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு போயிடுவான். போனோடனே இப்போ ஆனந்தி கேட்பா, நான் என்னன்னா எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவ்வளோ நேரம் ரொம்ப சிரிச்சுட்டு எங்கே நிற்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆனந்தி நில்லு, இப்போ நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறத பார்த்து இவரை ரொம்ப காமெடி பண்ணிட்டு சிரிப்பாயிரும். உடனே அப்படியே பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருப்பாளா. அப்போ நம்மளுடைய ஷிவ் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து வந்துகிட்டு இருப்பான். இவ ஒரு சாப்பாடாக எடுத்து வச்சுட்டு இருப்பா. உடனே ஷிவ் வந்தோடனே ஹாஹா சூப்பராக இருக்கே ஃப்ரெஷ்ஷான சாப்பாடெல்லாம், சரி வா ஆனந்தி நம்ம 2 பேருமே சாப்பிடுவோம்னு சொன்னோன்னா சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து வச்சுட்டு இருப்பா. உடனே இவன் கேட்பான், நீயும் சாப்பிட்றேன் கையோட அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, தட்டு இல்லை நான் போய் தட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, இல்லை வேணாம் வா நம்ம 2 பேரும் ஒரே தட்டிலேயே சாப்பிட்லாம் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம 2 பேரும் தனித்தனியே சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் பொறுங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திப்பா படாருன்னு கையை பிடிச்சி இழுத்துடுறான். கையை பிடிச்சி இழுத்துட்டு உடனே இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்னமோ வீட்டில் வேறு யாரும் இல்லை, வேறு கையை பிடிச்சி இருக்கானுன்ட்டு. உடனே இவனுமே வந்துட்டு அப்படி மேலே அப்படி பார்க்க, இவளுமே வந்துட்டு அவனை அப்படி பார்க்குறா. உடனே உட்காரு கீழே அப்படின்ற மாதிரி கண்ணால் பேசிக்கிறாங்க காய்ஸ். உடனே வந்துட்டு இவளுமே உட்காந்துடுறா. உட்காந்தோடனே ஒரே தட்டில் தான் அப்படி 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரே தட்டில் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அவர் வேலையை சாப்பிட்டு முடிச்சோடனே இவளுமே தட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சரி வா நான் உன்னை போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாதி தூரத்தில் கூப்பிட்டு போகிறான். இப்போ ஷிவ் சொல்கிறேன், ஆனந்தி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா, இதே மாதிரி தான் ஃபியூச்சரில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நான் கனவு கண்ட வாழ்க்கை எனக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் நமக்குள்ளே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இதே மாதிரி எனக்காக எப்போவுமே நீ வந்து என் கூடயே இருப்பியா, என்ன நல்லா பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி இவனும் கேட்குறான். அவளுமே வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துப்பேன் ஷிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஓகே கைஸ், அப்போ நம்மளும் சந்தோஷமாக எனக்கு கிளம்புறான். நாளைக்கு என்ன அதிர்ச்சி காத்துட்டு இருக்குன்னு அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். See you for the tomorrow episode. Subscribe முக்கியம் வைகளே.